காளை வளர்ப்பதன் மூலமாக தான் பசு இருக்கும், பசு இருந்தால் தான் விவசாயம் இருக்கும், விவசாயத்தின் மூலம் ஒரு பெரிய மறுசுழற்சி ஏற்படும். அப்போ விவசாயத்தையும் அழிச்சிட்டு ஏறுதல்களையும் அழிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும் பொழுது இங்கே சமூகம் அடுத்த தலைமுறை வந்து உணவுக்கும் தண்ணீருக்கும் வேற ஒரு நாடிட்டும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஏன்னா இந்த மண்ணை சார்ந்த நபர்கள் இவர்கள் இல்லாதனால, மக்களை பற்றின புரிதல் இல்லாதனால தான் இந்த விளைவு ஏற்படுத்தும் பொழுது இதற்கு தான் விஜய் சொன்னார் 100% நான் நிற்பேன், விவசாயிகளுக்காக நான் நிற்பேன். இன்னும் போனீங்கன்னா இப்போ நீங்கள் சமயமாக வாகனத்தில் நீங்கள் போகும்போது பார்க்கலாம், விவசாயத்தை காப்போம். புரியுதுங்களா? அந்த விவசாயத்தை சார்ந்தும் அந்த மண்ணை சார்ந்தும் நிறைய பேர் வாகனத்தில் எழுதி போட்டிருப்பான். அவனால் முடிஞ்சது அவ்வளோதான். எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய கலாச்சூழல் இருக்கிறனால தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்திலிருந்து இனி நான் வந்து இதுக்கு அடுத்த தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை விஜயால் 100% செய்ய முடியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு நடக்காத ஒரே மேஜிக் விஜய்க்கு நடந்திருக்குனாக்கா, எம்ஜிஆருக்கு 40 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தார். எல்லாமே அவருடைய ஒரு கலவைக்கல்னு சொல்லுவாங்க, கலந்த கலவையாகத்தான் வயது வித்தியாசம் பண்ண நபர்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் 80% இளைஞர்கள். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசாக்குறேன்னு சொன்னார் ஒருத்தர். கோடி இளைஞர்கள் விஜய்ட்டு இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டை மாற்ற முடியாது. விஜய் இந்த இடத்துல அந்த இடத்துல நான் கிளம்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும்? விஜய் நான் அந்த மக்களுக்காக நிற்க போகிறேன், ஊருக்குள்ளே போக போகிறேன், நான் கிளம்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்க. அரெஸ்ட் பண்ணிங்கன்னா விஜய் சாயங்காலம் வெளியில் வரும்போது தமிழ்நாடு என்னவாக இருக்கும்? தலைகீழாக இருக்கும். யூ கேன் ஃபீல் தி ஹீட்.